சரோஜினி மேடம், திருமதி சரோஜினி மேடம் ஹிஸ்டரி மேம் அவர்களை வந்து வரவேற்கிறேன். அவங்களுக்கு பொன்னாடி போற்றதற்காக யசோதா சௌந்தர்யா V1 சுதாபிரியா V1 அவர்களை வரவேற்கிறேன். இந்த நேரத்தில் சொல்லணும்னு நினச்சேன், ஒன்று சொல்ல மறந்துவிட்டேன். VN குரூப்பில் டைப்ரைட்டிங் மாஸ்டர் சுப்பிரமணி இருந்தார். அவர் மாணவ செல்வங்களுடைய தந்தையாகவே வழிகாட்டியாக இருந்தார். அவர் இப்போது நம்முடைய இல்லை, இருந்தால் அவருடைய நினைவாக அவரை பற்றி அவர் நம்மோடு இந்த விழாவில் கலந்து கொள்வார் என்று நம்பிக்கையோடு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார். தேங்க்யூ. திருமதி சரோஜினி மேடம் அவர்களை சிறப்புரையாற்ற அழைக்கின்றேன். அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம். நான் இந்த பள்ளியில் 1990 நம்ம நந்தப்பையா தலைமை ஆசிரியர் இருக்கும்போது தான் பணியில் வந்து சேர்ந்தேன். அப்பொழுது எனக்கு வந்து கை குழந்தையோடு தான் இங்கு வந்தேன். அப்போ ஐயா அவர்கள் என்னுடைய தகப்பன் நிலையில் இருந்து என்னுடைய எல்லாருமே என்னோட சகோதரிகள் தான் சொல்லுவேன். என் 2 குழந்தைகளையும் வளர்ப்பதற்கு என்னுடைய குடும்பம் ரொம்பவும் கடமைப்பட்டிருந்தது. நான் அவர்களுக்கு எல்லோருக்குமே நான் மிகவும் நன்றியை சொல்லிக் கொள்கிறேன். அடுத்து என்னுடைய மாணவ செல்வங்கள், நான் இந்த பள்ளியில் வந்து ஒரு 22 வருடம் பணியாற்றினேன் பிஜி டீச்சராக. அப்போ என்னுடைய பணியில் வந்து நான் என்றுமே கஷ்டப்பட்டதே இல்லை. மகிழ்ச்சியாகத்தான் பள்ளிக்கு வந்து மகிழ்ச்சியாகத்தான் என்னுடைய பணியை நிறைவேற்றினேன். ஒவ்வொருவரும் முன்னேற வேண்டும், சந்தோஷமாக இருக்க வேண்டும். அது பெண் குழந்தைகளை வந்து உன்னுடைய வாழ்க்கையில் என்றுமே நீ கல்வி கற்க வேண்டும். கல்விதான் உன்னுடைய மிகப்பெரிய சொத்து. அதை நீ வந்து அம்மா அப்பா என்ன சொன்னாலும் 12th முடிச்சோடனே கல்யாணம் பண்ணிக்கலாம், எது சொன்னாலும் நீங்கள் கேட்கக்கூடாது, கட்டாயம் நீங்கள் படிக்க வேண்டும் என்று அவர்களை மிகவும் வற்புறுத்திருக்கிறேன். ஆண் குழந்தைகளை வந்து நீ வந்து உண்மையில் நீ வந்து உன்னுடைய சொந்த காலில் நிற்க வேண்டும் என்றால் நீ நன்றாக கல்வி கற்க வேண்டும். அதுதான் உன்னுடைய உண்மையான சொத்து. அந்த சொத்து தான் உனக்கு நிலைக்கும். அம்மா அப்பா சம்பாதித்த சொத்து உனக்கு நிலைக்காது என்று அவர்களை வற்புறுத்திருக்கின்றேன். இப்படி ஒவ்வொருவரும் நல்ல நிலைக்கு வர வேண்டும் என்று நான் என்றுமே கடவுளை வேண்டி அவர்களை வாழ்த்தி வற்புறுத்திருக்கின்றேன். நான் ஒன்று தான் உங்களிடம் சொல்லிக் கொள்கின்றேன். உங்களுடைய குழந்தைகள் அவர்களிடம் நீங்கள் நண்பனாக பழக வேண்டும். தினமும் உங்களுக்கு நிறைய வேலை இருப்பதனால் அவர்களோடு சந்தித்து பழகவோ பேசவோ உங்களுக்கு நேரம் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் அவர்களுக்காக ஒரு அரை மணி நேரமாவது நீங்கள் ஒதுக்க வேண்டும். ஒதுக்கி அந்த குழந்தைகளிடம் தினமும் நீங்கள் பேச வேண்டும். காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் என்னென்ன நடந்தது, என்னென்ன செஞ்சீங்க, என்ன பண்ணீங்க அப்படி என்று அந்த குழந்தைகளை நீங்கள் பேசிக்கொண்டே வருகின்ற பொழுது அந்த குழந்தைகள் தவறான நிலைக்கு செல்ல மாட்டார்கள். உங்களுடைய அன்புக்கு கட்டுப்பட்டவர்களாக அவர்கள் இருப்பார்கள். மிக சிறந்த குழந்தைகளாக வளருவார்கள். அதனால் இதை மட்டும்தான், ஏன்னா எல்லா விஷயங்களையும் என்னுடைய பெரிய தலைமை ஆசிரியர்களும் சகோதர ஆசிரியர்களும் சொல்லிவிட்டார்கள். இந்த ஒன்றை மட்டும்தான் உங்களிடம் வற்புறுத்தி இந்த வாய்ப்புக்கு நன்றி அளித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க்கையில் வந்து நமது பெற்றோர்கள் என்ன சம்பாதித்தார்கள் என்பது முக்கியம் இல்லை, நீ என்ன சம்பாதிச்சிருக்க அப்படிங்கிறத ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத தெளிவாக எடுத்துரைத்த நமது சரோஜினி மேடம் அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு